நம்ம எங்கே இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சோறு போடுறாங்க, அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கேயுமே அன்னதானத்துக்கு அவ்வளோவா போகவே மாட்டேன். ஏன்னா ரக்ஷனை வச்சுட்டு சாப்பிட்றது கஷ்டம்னு. இப்போ தம்பியை ஸ்கூலில் தானே விட்டுருக்கான் தம்பியை ஸ்கூலில் தான் விட்டுருக்கேன். கூப்பிட்றதுக்குள்ளேயும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு டேபிள் போட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோறு கூட வெந்துருச்சு. சாமி வந்ததுக்கப்புறம் தானே போட ஆரம்பிப்பாங்க. வீட்டு கிட்டக்கிலேன்றனால மெயினாக நான் போனேன். வேறு கூட்டமே இல்லை. கூட்டமே இல்லைன்றது காரணம் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே பந்திக்கு போய் ஏதோ சொல்லுவாங்கல்ல, பந்திக்கு முந்து பகைக்கு பிந்துன்ற மாதிரி நம்ம சாப்பாட்டுக்குன்னொன்னா ஆளாக போய் உட்காந்துட்டோம். போன ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிப்போமேன்னு சொல்லிட்டு நம்மளும் இலையில தண்ணியை ஊற்றி விரித்து சாப்பிட உட்காந்தாச்சு. மோஸ்ட்லி நான் அன்னதானத்துக்கு போக மாட்டேன். ஏன் போக மாட்டேங்க, பெரிய என்ன உங்களுக்குன்னா கௌரவமானு கேட்டால் கௌரவத்தினாலலாம் கிடையாது. கௌரவமானு கேட்டால் கௌரவத்துக்காகலாம் இல்லை. சாப்பாடெலாம் போட்டால் எல்லா இடத்துலையும் சாப்பிடுவேன். நல்லா சங்கட்ட பார்க்காம நல்லா சாப்பிடுவேன் வயிற்றுக்கு. தம்பியை வச்சுட்டு சாப்பிட முடியாதுங்க. மோஸ்ட்லி லைனில் நிற்க முடியாது. நானும் எங்கள் அம்மாவை மாதிரி பாயச கப்பு 2 வச்சாங்களா, எக்ஸ்ட்ரா கப்பு வாங்கி அதில் வடை, லட்டு, காலிஃப்ளவர் பக்கோடா இது எல்லாத்தையுமே போட்டு நானும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிள்ளைங்க ஸ்கூலில் இருக்கே சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு. நானும் ஒரு தாயாகிட்டேன் அல்லவா, ஸோ விட்டுட்டு சாப்பிட மனசில்லை.